அது இன்னும் இப்ப நம்ம பஸ் ஸ்டாண்டை பத்தி காய்க்கிறோம். மார்க்கெட்டை காய்க்கிறோம். மார்க்கெட் மல்டி பர்பஸோட தான் அதை யோசிச்சது. பில்டிங் இருக்குது. இப்ப நாங்க நினைச்சதை போய் செய்யலாம். உதாரணமா நம்ம மார்க்கெட்டை பத்தி காய்க்கிற நேரம் நம்ம அக்கரைப்பத்து மார்க்கெட் முதலிருந்து பிராந்திய தாக்கல் சாமம் வாங்குற மார்க்கெட். திருக்கோயில், அட்டாளச்சேனை, சம்மாந்துறை, அக்கரைப்பத்து, இறக்காம எல்லாரும் வார. இப்ப அக்கரைப்பத்து மார்க்கெட் எவ்வளத்துல நிக்கன்னு சொன்னா அக்கரைப்பத்து ஆக்களும் வாங்குறதில்ல. ரெண்டா பச்சை வச்சுக்காயும் தக்காளியும் நம்மளோட ஒபிசிக்கு பத்து விற்காங்க. மீனை கொண்டாந்து இடத்துல விற்காங்க. வேண்டிய கடை முழுக்க ரோட்டில் இருக்குது. காலில் குந்திக்கிட்டு போறாங்க. அப்ப இன்றைக்கு அக்கரைப்பத்தில் டவுனுங்கிறது ஒரு மார்க்கெட் இருக்கிற இடம் இல்லை. இப்ப டவுனா மாறினா பல இடங்களையும் நகர அபிவிருத்தி வரும். இப்ப நாங்க இறைச்சி கடைகள், மீன் கடைகளை கூட வார வருஷத்திலிருந்து இப்போதை நாங்க பிளான் பண்ண போறோம். மொத்தமாக நாங்க மாநகரம் நம்மளோட பிரபல்யமான சந்திகள்ல எல்லாமே நாம வச்சோம்டா ஊராக்களை விரிச்சிட முடியும். வெளியூராக்கள் சாமான் வாங்குறதுக்குரிய முறையான மார்க்கெட்டை பற்றி தான் நாங்கள் அங்கே யோசிப்போம். திட்டமிடணும் முந்தைய காலத்துக்கு ஏற்ற மாதிரி. அதனால அபிவிருத்திகள்ங்கிற சாமான் வேறொரு பக்கத்தால் கிடக்குது. இதுகளில் இந்த 2 மில்லியன் இல்லை, ஒரு 10 மில்லியன் காசு கொடுத்தா அது 5ஆ பிரிச்சு போட்டு, தம்பி நீங்க 2 எடுங்கோ, நீங்க 2 எடுங்கோ, நீங்க 2 எடுங்கோ, போல விளையாடுற மாதிரி தான் இருக்குது. அப்படி ரோட்டு போட இயலாது. இப்படி போட இயலாங்கிற ஒரு பக்கம் இருக்க, தங்கட காரியம் வெண்டுட்டுது ரெண்டா ஒண்ணும் இல்லை, நான் ஒன்று செஞ்சுக்கு போங்கம்மான்னு விடலாம். அதுக்குள்ள பொய்யும் போற சொல்றேன். பார்த்தீங்களா, தடுத்து போட்டாங்க. நாங்க தடுத்தா யாரும் போட இயலுமா? இப்ப சேலஞ்ச் பண்ணி பார்ப்போமே, நாங்க தடுத்திருந்தா போட்டிருக்க இயலுமா? அவங்களோட சொல்லுங்க, கௌரவ உறுப்பினர்களோட ஜிஏயோட ஒரு வசனத்துக்கு தான் அதை விட்டதாமங்கிறத இந்த சபையில நான் சொன்னதாக அவர்கிட்ட சொல்லுங்க. ஒன்று விட்டா ஜிஐடியும் போய் கேட்டு பார்க்க சொல்லுங்க. அங்க போய் காரியப்போர் ரோட்ல போய் தடுத்து பார்த்தாங்க. நாங்க விடுவோமா? அதெல்லாம் ஒரு கொந்தனே. அண்ணா அந்த அழகா சொல்லுவான் எங்களோட மருவும் நூர்தி மாசர், இதை சிங்களத்துல சொல்ற ஹொந்தனையண்டு. அப்படி ஹொந்தனையண்டு அதை சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் நாம எல்லாம் பேசுறோம் ஜோக்காகவோ என்னவா இருந்தாலும் ஆரோக்கியமாக. எங்களோட நோக்கம் மக்கள் நம்மளோட நிலைபெறான அபிவிருத்தி. சும்மா அள்ளி எறிஞ்சு போட்டு ஈரச்சூடு அடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டு போற வியாபாரமே இல்லை. பல வருஷங்கள் போனாலும் இருக்கட்டும், நம்மளால செய்யலாம்டா நம்மளோட பிள்ளைகள் அது நல்லா செய்வான். அதான் எங்களோட எண்ணம். பிளானிங் திட்டம் மிக முக்கியமானது. எங்களுக்கு ஒரு இஷ்யூவும் இல்லை. எனவே இவைகளை கவனத்தில் கொள்ள சொல்லுங்கள். பிழையாக மேடைகளில் அங்கஞ்ச தேவையில்லாத பொய்களை சொல்லி போனால் தொடர்ச்சியா நாமளும் இப்படி காட்சிக்கு நிற்க வேண்டி வரும், முரண்பட வேண்டி வரும் என்றதை சொல்லுங்க. நாங்க அந்த கொந்தராத்துக்கு ஆசைப்பட்ட ஆக்கள் இல்லை. அது 2 மில்லியன் சம்பந்தமான விஷயங்கள் இங்க அப்படியான ஆக்கள் எங்கள்கிட்ட இல்லை. எல்லாரும் சேர்ந்து முறையா செய்யறதுக்கு பாருங்க.